பெருசா யூஸ் இல்ல. ஏன்னா 40 and above என்ன ஆகும்னா வாட்டர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா பெயின் வர்றதுக்காக இண்டக்ஷன் ஜெல் போடுவோம், இல்ல டேப்லெட்ஸும் வைக்கலாம். இப்ப நான் காமனா ஜெல் தான் போடுவோம். ஸோ அந்த ஜெல்லை வந்து உள்ள போட்டுட்டு உள்ள வச்சுட்டு ஒரு 6 hours வெயிட் பண்ணலாம், பெயின் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 3 ஜெல்ஸ் போடலாம், எவ்ரி 6 hours ஒன்ஸ் 3 ஜெல் போடலாம். போட்டுட்டு அப்புறம் பெயின் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த மெம்பரேன் ரப்சர் பண்ணிட்டு டெலிவர் பண்ணலாம். அண்ட் அனதர் இன்னொரு क्वेश्चन என்னங்க, செகண்ட் क्वेश्चन? ஆமாமா, அவ்வளவுதான். அதை எப்படி பிரிவென்ட் பண்றதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பிரிவென்ட் பண்றது, இண்டக்ஷனை பிரிவென்ட் பண்றது நீங்களும் டாக்டரும் சேர்ந்து டிசைட் பண்ணணும். நேச்சுரல் டெலிவரி வரலாம். ஏன் இன்வெஸ்ட்மென்ட்க்கு போகணும், என்ன ரீசன் கேக்குறாங்க. இல்ல போக கூட தேவையில்லை, பெயின் வரலைன்னா போகணுங்க. பெயின் வந்துருச்சுன்னா கண்டிப்பா தேவையில்லைங்க. தேவையில்லாம இண்டக்ஷன் வேண்டாம். நேச்சுரல் பெயின் வரல வெயிட் பண்ணலாம். அதான் நான் சொன்ன மாதிரி 39 + 5 days வரல வெயிட் பண்ணலாம். அது வரலைன்னா போலாம். அதர்வைஸ் கண்டிப்பா போக தேவையில்லைங்க. நேச்சுரல் பெயின் வர மாதிரி நீங்க நார்மல் ஒர்க் அதெல்லாம் பாத்துக்கோங்க, கண்டிப்பா தேவையில்லைங்க அது. ஓகே மேம். ஃபாரின்ல எல்லாம் 42 வீக்ஸ் வரைக்கும்லாம் வெயிட் பண்றாங்க. 41 பண்றாங்கங்க. பட் இங்க வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 40, தியரிட்டிக்கலா 41ங்க. பட் என்னன்னா 40 and above ஃப்ளூயிட் லெவல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. சோ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நான் யோசிப்பேன். அதனால அப்படி நம்ம வெயிட் பண்றதுனாலும் அல்ட்ராசவுண்ட் பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணணுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். மேம் நெக்ஸ்ட் क्वेश्चन. Divya something கேட்டிருக்காங்க மேம். If using stretch mark oil will relieve stretch mark in tummy after post delivery. என்ன பண்ணணும்னா ஒரு 4 months 5 monthsக்கு அப்புறம், தட் மீன்ஸ் 20 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்க வயிறு வந்து பெருசாக ஆரம்பிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஆயில் போட்டுட்டு மேனுவலா ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரி இப்படி தடவிட்டு நம்மளா மேனுவலா ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்கின். அப்ப அந்த ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராம பண்ண முடியாது, அதை ஆல்மோஸ்ட் 70% மினிமைஸ் பண்ணலாம் வராம. ஸோ அப்போ 30% ஸ்ட்ரெச் மார்க்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வந்ததுக்கு அப்புறம் திரும்ப போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே போகாதுங்க, அதுவா ஒரு 30% போகும், மீதி அப்படியே இருந்துக்கோங்க. ஸோ வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்கின் எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா வராம பாத்துக்கலாம் கண்டிப்பா. ஸ்பெசிஃபிக்கா ஆயின்மெண்ட் அந்த மாதிரி தேவையில்லைங்க. எனி ஆயில் நீங்க அந்த ஒரு ஆயில் போட்டுட்டு மேனுவலா ஸ்ட்ரெச் பண்ணா போதும். ஓகே மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन வனிதா சுந்தரம் கேட்டிருக்காங்க. Hi ma'am, my baby is 3 months old. I feel back pain at the end of the day. I did not take calcium from second month. Shall I continue now or why this happens? Thanks in advance. கண்டிப்பா நீங்க வந்து கால்சியம் எடுக்கணும். 5 monthsனாவது கால்சியம் எடுக்கணும். அனதர் ரீசன் ஃபார் பேக் பெயின், நான் நேற்று சொன்ன மாதிரி நீங்க கண்டிப்பா பெட்ல உட்காந்து ஃபீட் பண்ணக்கூடாது, குனிஞ்சிட்டு பண்ணக்கூடாது, பொசிஷன் ப்ராப்பரா இருக்கணும். உங்க ஸ்பைன் சப்போர்ட்டோட நீங்க ஃபீட் பண்ற மாதிரி இருக்கணும். சேர்ல உட்காந்து, அதுவும் ஆர்ம்டு சேர்ல உட்காந்து பேக்ல ஒரு பில்லோ வச்சுட்டு, உங்க மடியில ஒரு பில்லோ வச்சுட்டு அது மேல உங்க கை வச்சு பேபி அதுல வச்சு பண்ணணும். நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீட் பண்ற மாதிரி பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சியும் டேப்லெட் எடுத்துட்டீங்கன்னா செட்டில் ஆயிடும்டா, ஒன்றும் ஆகாது. தேங்க்யூ மேம். சாப்டர் எண்ட் ஆயிடுச்சுங்க மேம். வருது. கௌஷிகா கேட்டிருக்காங்க. My sister is 29 years old. She have a son who is 5-year-old premature baby. Okay. Due to BP and C-section. Okay. After that she got one abortion 6th week when the baby is 1 year 7 months old. Will this problem arise when she plans for second baby? She is afraid to plan again for baby. Is it possible to have VBAC? ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்றேன். ஆக்சுவலி பையன் இப்ப 5 months old இல்லையா, இப்ப he is fine இல்லையா, பேபி இஸ் ஃபைன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. சோ 5 years அதான் பையன் பாய், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப ஸ்கேன் மேபி உங்களுக்கு அந்த அபார்ஷன் ஆனது வேற சம் ரீசன்னால இருக்கலாம். மேபி அப்ப பிபி ஹை ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா செகண்ட் டெலிவரிக்கு பிபி வரும். ஸோ அதுக்காக நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. இனிஷியலா பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆனதுல இருந்தே மானிட்டரிங் ப்ராப்பரா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ பிளான் பண்ணலாம், கண்டிப்பா பிளான் பண்ணலாம். அண்ட் இஸ் இட் பாசிபிள் டு ஹேவ் விபேக்? கண்டிப்பா விபேக் பாசிபிலிட்டி இருக்குப்பா. அது ஆல்மோஸ்ட் அந்த 39 வீக்ஸ்ல பேபியோட சைஸ் அண்ட் யூட்ரஸோட மவுத் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்குன்னா கண்டிப்பா விபேக் விடலாம். ப்ராப்பர் மானிட்டரிங்கோட இருந்ததுன்னா கண்டிப்பா விடலாம், ப்ராப்ளமே இல்ல. ஓகே மேம். பிரியா கேட்காங்க. மேம் ஃபர்ஸ்ட் சி செக்ஷன் டெலிவரி, செகண்ட் பேபி நார்மலாக சான்ஸ் இருக்கா மேம்? ஏஜ் 33. ஏஜ் வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக சான்ஸ் இருக்கு, இப்பதானே சொன்னேன். ஸோ நீங்க நார்மல் ஒர்க் பண்ணுங்க. பட் அந்த எண்ட் ஆஃப் த திங் பேபியோட ஹெட் நல்லா உட்காந்து இருந்தது, பேபி யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம்.
ஓகே மேம், தேங்க் யூ மேம். க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போதைக்கு. வந்துச்சு மேம். டஸ் எவ்ரி பேபி ஃபீல் latching comfortable at any one breast always? மேபி சில பேபிஸ் அந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லைங்க, என்னை விட உங்களுக்கு தான் தெரியுங்க, அது நீங்க சொல்லுங்க. நான் எப்படி பஸ்க்குன்னு சொல்லிட்டீங்க? இல்ல இல்ல, ஃபீடிங்காக சொல்றேன். ஆக்சுவலா பேபி பொசிஷனை பொறுத்து தான் இருக்கு. சில பேபிஸ்க்கு ஒரு சைடு இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னொன்னு என்ன ரீசன்னா, அந்த நிப்பிள், மதரோட நிப்பிள், ஒரு நிப்பிள் பேபி நல்லா கேட்ச் பண்ற மாதிரி கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா பேபி அதுலதான் நல்லா ஃபீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அப்ப இன்னொரு நிப்பிள் கண்டிப்பா நீங்க அதை கொஞ்சம் சிரிஞ்சு வச்சு வெளியில எடுத்து விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் அதுவும் கம்ஃபர்டபுள் ஆயிடும். அப்படிதானே? கண்டிப்பாங்க மேம். ஓகே மேம், நானும் ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்லிடுறேன் மேம். சப்போஸ் ரிஜெக்ஷன்ங்கிறது ரொம்ப காமனா இருக்கும். அதாவது சைடு ரிஜெக்ஷன்ங்கிறது நிறைய மதர்ஸ்க்கு நிறைய பேபிஸ் காமனா இருக்கும். லெஃப்ட் சைடுல மட்டும் ஃபீட் எடுத்துக்கும், ரைட் சைடுல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு பேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப வண்டர்ஃபுல்லான டெக்னிக், அதாவது ரொம்ப ஈஸியா சால்வ் ஆகிற டெக்னிக் நாங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு சைடுல அந்த லெஃப்ட் சைடுல ரிஜெக்ட் பண்ணதுன்னா ரைட் சைடுல எந்த பொசிஷன்ல பேபியை ஃபீட் பண்ணீங்களோ, அதாவது தலை வந்து ரைட் சைடு இருக்கும், கால் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். அதே லெஃப்ட் டு ரைட் வந்து தலை வந்து ரைட் சைடுல இருக்க மாதிரியே கால் வந்து லெஃப்ட் சைடுல இருக்க மாதிரியே லெஃப்ட் சைடும் ஃபீட் பண்ணா அந்த பேபிக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது இல்ல. நம்ம சைடு மாத்திட்டோம் கன்ஃபியூஸ் ஆகிறது இல்ல. ஈஸியா அடாப்ட் ஆயிக்குதுங்க. சோ நமக்கு பிரஸ்ட் மில்க் சப்ளையும் நம்ம கரெக்டா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு சைடும் பண்ணிக்கலாம். பிளஸ் பேபியும் சிக்னல் பாஸ் பண்ணிட்டே இருக்கும். ஈஸியா அது சைடு ரிஜெக்ஷன் இல்லாம ஒரு 2-3 டேஸ் தாங்க மேம். ரொம்ப மெனக்கெடுற வேலை இல்லைங்க. ஒரு 2-3 டேஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா திரும்ப அது யூசுவல் மெத்தடுக்கு வந்துருதுங்க. வந்துடுறாங்க. நல்ல டெக்னிக்கா இருக்கு. குட். ஓகே, தேங்க் யூ மேம். அப்புறம் தேங்க் யூ சொல்லிட்டாங்க மேம். ஓகே மேம், அப்புறம் இது கோல்டன் ஹவர் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் சொல்லுவாங்கல மேம். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ள பிரஸ்ட் ஃபீட் பண்ணதுல நிறைய கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏன்னா அந்த இனிஷியலா யூசுவலி நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, டெலிவர் பண்ணிட்டு லேபர் ரூம்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே ஃபீட் பண்ணிடணும். அதே மாதிரி சி செக்ஷனா இருந்தாலும் தியேட்டர்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே ஃபீட் பண்ணணும். ஸோ அந்த கோல்டன் ஹவர் ஃபீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்ப அந்த ஸ்டிமுலஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், மில்க் செக்ரீஷனும் நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து எனக்கு செல்ஃபிஷா இருப்பேன். ஏன்னா பேபி ஃபீட் பண்றப்ப அந்த ஆக்சிடோசின் செக்ரீஷன்ல என்ன ஆகும்னா யூட்ரஸ் நல்லா கண்ட்ராக்ட் ஆயிடும், ப்ளீட் ஆகாது, யூட்ரஸ்ல இருந்து ப்ளீட் ஆகாது. சோ அதுக்காகவும் எங்களுக்கு செல்ஃபிஷா இருக்கிறதுக்காகவும் நாங்க ஃபீட் பண்ண சொல்லிடுவோம். சோ அந்த கோல்டன் ஹவர் ஃபீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் நிறைய பிரெக்னன்ட் மதர்ஸ் பயப்படுறாங்க மேம். போய் மத்த டாக்டர்ஸ் எல்லாம் கேளுங்க, இப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு அவங்க ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்றாங்களா, இல்ல நீங்க அது எங்களுக்கு அது வேணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் சி செக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு இல்லைங்க, சி செக்ஷன்ல கண்டிப்பா பண்ணலாம். நான் அந்த டேபிள் ஆபரேட்டிங் டேபிள்ல இருந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபீட் பண்ணிடுவோம். அப்பதான் அந்த அம்மாவோட அந்த பாண்டிங் எல்லாம் இருக்கும். அவங்க ஒரு கிஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அப்ப அந்த செக்ரீஷன் ஆப்வியஸ்லி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிடுங்க. இன்னொன்னு அவங்களுக்கும் மதருக்குமே அந்த குழந்தைய பாக்குறப்ப அவங்களோட பெயினோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எதுவுமே இருக்காதுங்க. அண்ட் இன் அடிஷன் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆக்சிடோசின்னால ப்ளீடிங்கும் நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. சோ நான் தேவையில்லாம மெடிசன்ஸ் போடுறதுக்கு அவங்க ப்ராப்பரா எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் 2 hours. அப்ப பண்றச்ச என்ன ஆகும்னா யூட்ரஸும் நல்லா கண்ட்ராக்ட் ஆயிடும், பேபிக்கும் நல்ல மில்க் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், கொலஸ்ட்ரால்ல இருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆமாங்க மேம். மேம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்காங்க மேம், இது பண்ணவே முடியாது, கோல்டன் ஹவர் பிரஸ்ட் ஃபீடிங் உனக்கு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரீசன் இருக்காங்க மேம்? கொடுக்கவே முடியாதுன்னா அம்மா ஏதாவது சிக் ஆனாங்கன்னா கொடுக்க முடியாதுங்க. மதர் அந்த டைம்ல சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு சிவியர் ப்ளீடிங் இருக்கு, அம்மாவோட வைட்டல்ஸ் எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரினா கொடுக்க முடியாதுங்க. அதர்வைஸ் எல்லா டைமும் கொடுக்கலாங்க. கண்டிப்பா கேட்டு வாங்கி குடிக்கணும், இது பண்ணிக்கணும், ஃபீட் பண்ணணும் நம்ம. ஓகே, தேங்க் யூ மேம். மேம் கௌஷிகா கேட்டிருக்காங்க மேம், இது ஆக்சுவலா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க மேம். டிலேட் கார்ட் கிளாம்பிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான்ப்பா சொன்னப்பா, இப்பதான் கார்ட் கிளாம்பிங் பண்ணோம்னா அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிளாசென்டால போறதுக்கு பதிலா பேபிக்கு வந்துடும். சோ தேவையில்லாம நம்ம அதை வேஸ்ட் பண்ணாத பாத்துக்கலாம்ப்பா. இன்கேஸ் பேபி சிக்கா இருந்தாங்கன்னா அதை பண்ண முடியாது, பட் ஆல்மோஸ்ட் அது டிலேட் கார்ட் கிளாம்பிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் அப்புறம் இது ஸ்கின் டு ஸ்கின் கங்காரு மதர் கேர், அதெல்லாம் அந்த பேபி பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour 2 hourக்குள்ளேயே ஸ்கின் டு ஸ்கின் பண்ண வைக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. பண்றதுல இருந்து அதுல இருக்கும். இன்னொன்னு சும்மா பேஷண்ட் ஈவன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்கனாலும் கிரேடில்ல போடுறதுக்கு பதிலா அம்மா பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கணுங்க.
ஸோ அப்பதான் அந்த பேபிக்கும் அந்த வார்ம்த் கிடைக்கும், அம்மாவுக்கும் அந்த ஸ்டிமுலஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப கண்டிப்பா அந்த ஃபீடிங்கும் அன்இன்டரப்டடா போற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் குட் தான். அதனால பேபிக்கு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறப்ப ஆப்வியஸ்லி வெயிட் லாஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். தேவையில்லாம வெயிட் லாஸ் வந்து அந்த வார்ம்த் இல்லாம வெயிட் லாஸ் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அது அந்த ஃபர்ஸ்ட் 1 hour 2 hour குள்ளே பண்ணலாமாங்க ஸ்கின் டு ஸ்கின்ங்கறதெல்லாம்? பண்ணலாங்க. அது இஃப் அட் ஆல் பேபி நார்மல் நார்மல் டெலிவரினா கண்டிப்பா பண்ணலாங்க. பட் என்னன்னா சிசேரியன் மாதிரி இருந்ததுன்னா அந்த இனிஷியல் ஃபீடிங் நம்ம தியேட்டர்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல கொஞ்சம் படுக்க வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் மதர் கொஞ்சம் படுத்துதான் இருப்பாங்க. அந்த டைம்ல சைட்ல படுக்க வச்சுட்டு ஃபீடிங் அப்ப எடுத்து யாராவது ஹெல்ப் பண்ணி ஃபீட் பண்ண வச்சுக்கலாம். சிசேரியனா இருந்தா. நார்மலா இருந்தா எழுந்து உட்காந்து ஃபீட் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஓகே மேம். ஓகே. ஓ இல்ல, கரெக்ட். வேற என்ன क्वेश्चंस? ஆஸ் மேம், ஸ்கின் டு ஸ்கின் அங்க பர்த் டைம்ல லேபர் டைம்ல ஓகே மேம். கங்காரு மதர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் இந்த ப்ரீமெச்சூர் பேபிஸ் அப்படினா இல்ல லோ வெயிட் பேபிஸ் அப்படிங்கும்போது அதுக்குலாம் அந்த நைட்டி வந்து ஓபன் பண்ண சொல்லிட்டு மதரோட பேஸ்கின்னும் பேபியோட பேஸ்கின்னும் வச்சு ஃபீட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் எவ்ரி பேபி ஃபீட் அப்படி பேபி நெஞ்சு மேல அடைச்சு வச்சு மேல ஒரு டவலோ இந்த மாதிரி ஏதாவது போட்டு அப்படியே கவர் பண்ணிக்கணும். அத பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். இல்ல அதான் ஆக்சுவலி ஆப்வியஸ்லி இந்த டெம்பரேச்சர் தான், அந்த பேபியோட டெம்பரேச்சர் குறைய கூடாது. அப்ப வந்து கண்டிப்பா நம்ம ட்ரெஸ் மேல குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கும் ஸ்கின் டு ஸ்கின்ங்கிறப்ப அந்த டிஃபரன்ஸ் நிறைய தான் இருக்குங்க. ஸோ அந்த ஃபுல்லா கவர் பண்ணிருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த பேபி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பா அம்மாவுக்கும் நல்லா இருக்கும், குழந்தைக்குமே பெட்டரா இருக்கும் இல்லையா? ஹீட் லாஸ் இல்லாம பெட்டரா இருக்கும். கண்டிப்பா அந்த வெயிட் கெயின் நல்லா இருக்கும், ஃபீடிங்கும் லாஸ் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குரூப்லயும் மேம் அட்லீஸ்ட் ஒரு 10ல ஒரு 2 மதர்ஸா சொல்லிடுவாங்க வெயிட் வந்து ஏறவே இல்ல. ஏன்னா அது 1 month அந்த பர்த் வெயிட் ரீகெயின் பண்றதா ரொம்ப டஃப்பா இருக்கும் மேம் சில மதர்ஸ். ஓகே. ஹின் மில்க் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி பயந்து போயிடுவாங்க. சோ இது கேஎம்சில கொடுக்க சொன்னாங்க மேம். ஒரு 10 டேஸ்லயே ஈஸியா பர்த் வெயிட் வந்துருவாங்க. ஈஸியா அவங்க அந்த பர்த் வெயிட் கிராஸ் பண்ணி பார்டர் எக்ரீச் போயிடுவாங்க. ஆமாங்க மேம். ஓ வெரி குட் வெரி குட். ஆமாங்க மேம். நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மேம். வெரி குட். உடனே என்ன பண்ண ஹின் மில்க் போயிருக்கான்னு அஷ்யூர் பண்ணிக்கோ. கங்காரு மதர் கேர் எதுவும் பண்ண வேண்டாம், நீ வாயை முடிட்டு கம்மன் தூக்குனீனாவே போதும் அப்படின்னு சொல்லி போதும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அது கரெக்ட் தான். தேவையில்லாம அந்த மித்து ஏதாவது அதையும் இதையும் நம்பிட்டு இது பண்ணாம இருந்தாவே சரி. கரெக்ட். கரெக்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் மேம் லௌக்கியா கேட்டிருக்காங்க மேம். மேம் வாட் ஷுட் பி தி வெயிட் ஆஃப் தி பேபி இன் 5th month? 5th monthல யூசுவலி அரௌண்ட் ஆல்மோஸ்ட் நாங்க வீக்ஸ் சொல்லுவோம்ப்பா. அரௌண்ட் 20 வீக்ஸ்ல அரௌண்ட் 450 grams இருக்கும்பா. 450 to 500 grams இருக்கணும் பேபி வெயிட் ஆவரேஜா. வீக்ஸ் நான் சொல்றது வீக்ஸ் 20 to 22 வீக்ஸ்ல அவ்வளவு இருக்கணும். Thank you மேம். ஓகே மேம் சென்ட் ஆயிடுச்சுங்க மேம். गाइस எல்லா क्वेश्चंஸ் கேட்கலாம். டைம் முடிய போகுது. 6 o'clock ஆயிடுச்சு. நியூ மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. விஜயலட்சுமி சப்போஸ் அருணா தேவி அவங்களுக்கு எல்லாம் இருக்காது, ஏதாவது டவுட் இருக்கா? தெரிஞ்சு குட் ஈவினிங் மேம். ஐ எம் விஜயலட்சுமி. எஸ் பா விஜயலட்சுமி சொல்லுங்க மேம். என்னோட செகண்ட் பிரெக்னன்சில ரைட் தை இருக்குல்லங்க மேம், அது ஃபுல்லா ஒரு பர்னிங் சென்சேஷனாவே இருந்துச்சுங்க மேம். டாக்டர் கிட்ட கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி நார்மலாப்பா? நார்மல் தாங்க மேம். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இவ்ளோ பெயின் இல்லைங்க மேம், ஏதோ பர்னிங் சென்சேஷன் எதுவும் இல்லைங்க மேம். செகண்ட் பிரெக்னன்சில வந்து அந்த ரைட் லெக் மட்டும் அந்த தொட மட்டும் ஒரு பர்னிங் சென்சேஷனாவே இருந்துச்சுங்க மேம். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க மேம். பட் அது அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க மேம். 1 month அது டெலிவரி ஆகி யூசுவலா செட்டில் ஆயிடும்பா. ஒரு 3 monthsல செட்டில் ஆயிடும் உங்களுக்கு. அது பிரெக்னன்சில வந்து அப்டமன் எக்ஸ்பாண்ட் ஆகுறதுனால அந்த நர்வ் சப்ளைனால தான் அந்த பர்னிங் சென்சேஷன் இருக்கு. மேக்ஸிமம் 3 monthsல செட்டில் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே. கால்சியம் அயன்லாம் எடுக்கிறீங்களா? கால்சியம் எடுக்கிறீங்களா? எடுத்துட்டு இருக்கோங்க. அந்த கால்சியம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்பா அதுக்கு. அண்ட் கொஞ்சம் மசில் எக்ஸசைஸுமே நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா செட்டில் ஆயிடும். ஓகேங்க. அப்புறம் இன்னொரு டவுட்டுங்க மேம். அந்த வயிறு ரொம்ப கீழே இறங்கி இருந்துச்சுங்க மேம், அதுக்கு பெல்ட் போட சொன்னாங்க. அது எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணுங்க? நான் வந்து பெல்ட் போட வேணாம்னு சொல்லுவேன்ப்பா. பெல்ட்ல there is no use at all. நீங்க எவ்வளவு நாள் போட்டீங்கனாலும் 1 inch கூட குறையாது.
சோ அதுக்கு பதிலா நீங்க வந்து வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பெல்ட்ல there is no use at all. அதனால வேண்டாம் பெல்ட். ஓகே, தேங்க் யூ. ஓகேடா. மேம் அது ஒரு சிலவங்களுக்கு வயிறு ரொம்ப தொங்குன மாதிரி இருக்கும்ல மேம், சப்போர்ட் பண்றதுக்காகவாது அட்லீஸ்ட் நம்ம அந்த கிளாத் வச்சு கட்டுறது இல்ல பெல்ட் கிளாத் கட்டிக்கலாங்க, கிளாத் கட்டிக்கலாம். பெல்ட் வேணாம். என்னன்னா ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் வச்சுட்டு அதை ஹேங் பண்றதை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு மேல அந்த ஒரு தொட்டில் கட்டுற மாதிரி கீழே இருந்து மேல வர்ற மாதிரி கட்டிக்கலாங்க. அது கட்டிட்டா கொஞ்சம் அந்த சப்போர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளாத் கட்டலாம், அது வந்து அந்த சப்போர்ட்காக. பட் பெல்ட் வேண்டாங்க. பெல்ட் அவன் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டைட்டா போட்டாங்கன்னா அது ஸ்வெட் ஆகி இன்ஃபெக்ஷனும் ஆயிடுதுங்க. சோ பெருசா அதுல பெல்ட் டைட்டா போடுறதுனால டம்மி வந்து குறையாதுங்க. ஓகே थैंक यू மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन மேம் ரெட்மி கேட்டிருக்காங்க, ப்ரீ பிரெக்னன்சி கேர் டிப்ஸ் வித் PCOS மேம். ப்ரீ பிரெக்னன்சி கேர் டிப்ஸ்னா PCOS பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கணும்ப்பா ஃபர்ஸ்ட் திங். அண்ட் உங்க வெயிட் நார்மலா இருக்கணும். ஸோ அப்ப டயட் நியூட்ரிஷியஸ் டயட்டா எடுக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு எக்ஸசைஸ் ப்ராப்பரா இருக்கணும். அண்ட் டாக்டரை மீட் பண்ணிட்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்றத பாத்துக்கோங்க. இஃப் அட் ஆல் PCOS இருந்ததுன்னா, ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலா இருந்ததுன்னா யூ கேன் ட்ரை ஃபார் பிரெக்னன்சி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் முடிஞ்ச அளவு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் PCOSல டயட் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்க மேம். நெக்ஸ்ட் அன்னோன் கேட்டிருக்காங்க மேம். ஆக்சுவலா அவங்க பிரெக்னன்ட் மதரா லாக்டேட்டிங் மதரா எதுவுமே மென்ஷன் பண்ணல. நைட் டைம் லெக்ஸ்ல கிராம்ஸ் வருது மேம், ரொம்ப பெயினா இருக்கு, சொல்யூஷன் சொல்லுங்க மேம் சொல்லிருக்காங்க. லெக் பெயின், அதாவது முழங்காலுக்கு பின்னாடி அந்த காஃப் மசில் பெயினா இருந்ததுன்னா அது வந்து டெஃபினட்டா டியூ டு கால்சியம் டிஃபிஷியன்சினால தான் வருதுங்க. ஸோ அப்ப நீங்க கால்சியம் ப்ராப்பரா எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த கிராம்ப் செட்டில் ஆயிடும். அப்படியும் குறையல அப்படின்னா கண்டிப்பா எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய இந்த இளநீர் அந்த மாதிரி எலக்ட்ரால் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, செட்டில் ஆயிடும்பா. ஓகே மேம். ஹலோ ஹலோ மேம். மேம் நான் கௌசல்யா பேசுறேங்க மேம். இப்போ என் பேபிக்கு வந்து 7 months ஆச்சுங்க மேம். பேபி பிறந்து ஒரு 22 daysலயே வந்து லெஃப்ட் பிரெஸ்ட்ல அப்சஸ் மாதிரி வந்து இப்போ இன்செஷன் பண்ணிருக்குங்க மேம். பண்ணாங்க. ஓகே. ஆமாங்க மேம். இப்போ இன்செஷன் பண்ணனதுக்கு அப்புறம் அந்த பிரெஸ்ட்ல சப்ளை வந்து ரொம்ப லோவா இருக்க மாதிரி இருக்குங்க மேம். அது இல்லப்பா, அது இன்செஷனால ஐஎன்டின்னு சொல்லுவோம், இன்செஷன் அண்ட் ட்ரைனேஜ்னால எல்லா டக்டையும் டேமேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா லோவா இருக்காது. நீங்க இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த இன்செஷன் பண்ணிருக்கிறப்ப அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டிருக்கிறப்ப மேபி கொஞ்சம் கம்மியா கொடுத்துருப்பீங்களா இருக்கும். அதுதான் ரீசனா இருக்கும். கண்டிப்பா சப்ளைல எந்த டிஃபரன்ஸுமே வராது இன்செஷன் அண்ட் ட்ரைனேஜ் பண்ணதுல. நீங்க கான்ஃபிடென்ட்டா கொடுங்க, கண்டிப்பா வந்துரும். ஓகே ஓகேங்க. ஓகேங்க மேம். थैंक यू மேம். ஓகே ஓகே थैंक यू மேம். ஓகே. சாட்ல எதுவும் போடலைங்க மேம், இன்னும் கொஞ்சம் போடல. ஓகே. ஆமாங்க மேம். வேற ஏதாவது பார்க்கலாம், ஒரு 5 minutes பாப்போமா? 6:15 வரணும். ஷூர் மேம். வேற ஏதாவது காமன் டவுட்ஸ் சொல்லுங்க. உங்களை பத்தி கேக்கட்டுமாங்க மேம்? சொல்லுங்க, என்ன பத்தி கேளுங்க. மேம் 20 இயர்ஸ்ங்க பெரிய ரொம்ப பெரிய விஷயம் இல்லங்க மேம். நீங்களா எனக்கு கடைசி கிஃப்ட்னு தான் சொல்லணும் நாங்க. இல்ல கரெக்ட். அது 20 இயர்ஸ்ன்றது என்னன்னா, நான் ஆக்சுவலி பேசிக்கலி ஐ அம் ஃப்ரம் நாமக்கல்பா. சோ அங்க இருந்துட்டு காலேஜ் ஸ்டடீஸ்லாம் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் தான் பண்ணேன், யூஜி சென்னை பண்ணனேன். அது முடிச்சோடனே பிஜி அண்ட் ஓஜி ஜாயின் பண்றது ஆல் இண்டியா லெவல்ல செலக்ட் ஆனப்பா. செலக்ட் ஆயிட்டு டெல்லியில போய் கவுன்சிலிங் முடிச்சுட்டு அதுவுமே ஸ்டாண்டிலே கிடைச்சது. அதுக்கப்புறம் முடிச்சாச்சு. 2005ல நான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன், யூஜி பிஜி எல்லாமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஒர்க்ட் இன் சென்னையில ஒரு ஃபேமஸ் டாக்டர் குரியன், நிறைய பேஷண்ட்ஸ் தெரியும். டாக்டர் குரியன் ஜோசப்னா ரொம்ப நல்லா தெரியும். அவர்கிட்ட ஒரு 7 years அவரோட அசிஸ்டண்டா இருந்தேன். அங்க என்னன்னா per month 100 deliveries இருக்கும். சோ அந்த எல்லாமே அந்த ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ் எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும்பா. சோ ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. சோ இன்னொன்னு, அந்த எத்திக்கல் பிராக்டிஸ், தேவையில்லாம சிசேரியன் பண்ணக்கூடாது, நார்மல் தான் பண்ணணும். அட் த எக்ஸ்ட்ரீம் இப்ப பேபி உள்ள மோஷன் போயிட்டாங்கன்னா கூட எந்த லெவல்ல நம்ம நார்மல் டெலிவரி பண்ணலான்றத அந்த ஹார்ட் பீட் மானிட்டரிங் வச்சுட்டு பண்றது, அதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் இன் பிட்வீன் சென்னை அண்ணா நகர்ல ஐ ஹேட் மை ஹாஸ்பிட்டல் கிளினிக். அங்க பிஸியானதுனால ஐ குவிட் த ஜாப். அங்க முடிச்சுட்டு அங்க இருந்தேன். 2017ல 16ல ஐ மைக்ரேட்டட் ஹியர், கோயம்புத்தூர் வந்தேன். மை ஹஸ்பண்ட் இஸ் அ சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், கேன்சர் சர்ஜன் பா. சோ அதனால எத்திக்கல் பிராக்டிஸ் அப்படி போயிட்டு தான் இருக்கு. சோ எப்பவுமே நான் என்னோட பேஷண்ட் பெரிய விஷயம் இல்லைங்க மேம். எப்படிங்க மேம் அப்படியே சலிக்காம வந்துட்டே இருக்கீங்க?
இல்ல அது இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா. எனக்கு என்னன்னா அபார்ட் ஃப்ரம் நம்ம மணி அடுத்த விஷயம், அதை விட அந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன், அந்த குழந்தை பிறக்கிறது வந்து அவங்களுக்கு பிறக்குதோ இல்லையோ என்னோட குழந்தை மாதிரி தான் நான் யோசிப்பேன் நானு. சோ அதுல அந்த டெலிவர் பண்ணி எல்லா கஷ்டத்தையும் இது பண்ணி அந்த குழந்தைய கையில எடுக்கிறப்ப இருக்கிற சாட்டிஸ்பாக்சன், சீரியஸா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நீங்க எப்படி பண்றீங்க? அந்த மாதிரி தான் அப்படியே தெரியுதுங்க. Thank you so much. கண்டிப்பா சொல்லும்போது அந்த பேஷன் அப்படியே எங்களுக்கு வைப்ரேட் ஆகுதுங்க. வைப்ரேட் ஆகுது. சோ அதனால எனக்கு அந்த நான் வீட்ல என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நான் கிளினிக் போய் உட்கார்ந்து 2 பேஷண்ட் பார்த்தனா போதும், எனக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சிடும். சூப்பர்மா. அது அந்த இன்ட்ரெஸ்டா இருந்தாதான் அந்த மாதிரி இருக்கும்பா. அதனால ஓகே. சோ இனிமேலும் கண்டினியூ பண்ணுவேன். இன்னொன்னு என் பேஷண்ட் வர்றப்ப தேவையில்லாம அந்த பேஷண்டோட பிளேஸ்ல நம்மளையோ நம்ம ரிலேட்டிவோ வச்சு பார்த்தோம்னா தான் நம்ம அந்த எத்திக்கலா பிராக்டிஸ் பண்ண முடியும் நம்ம. கண்டிப்பாங்க. இப்ப ஒரு டெலிவரி யூட்ரஸ் ரிமூவல் ப்ளீடிங் ப்ராப்ளம் வந்தாங்கன்னா தேவையில்லாம வந்துட்டு திடீர்னு யூட்ரஸ் எடுக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேஷண்ட் வந்தாங்கன்னா 8 பேஷண்ட்டுக்கு சரி பண்ணி தான் அனுப்புவேன். அந்த 2 பேஷண்ட் தான் வந்து வேற வழி இல்லாம அன்அவாய்டபிளி தே வில் எண்ட் அப் இன் யூட்ரஸ் ரிமூவலா இருக்கும். பட் 8 பேஷண்ட் திரும்பி அனுப்பதான் செய்வேன் நானு. அவங்களே பண்ணிக்கலாம்னா கூட நான் வேண்டான்னு சொல்லி கவுன்சில் பண்ணி தான் அனுப்பி விடுவேன் நானு. சோ போதும், நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணா போதும்பா. Thank you so much. ஓகே. அதே மாதிரி தான் செந்தில் சார் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு எனக்கு. செந்தில் சாரும் அதே மாதிரி இருக்கிறதுனால, எங்களோட பிரியா மேடமும் இருக்கிறதுனால எங்களோட வைப்ரேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அது சூப்பரா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு மேம் சிட்டி ஃபுல்லா. Thank you பா, thank you so much. ஆமா, நீங்க எல்லாரும் எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்னு தான் சொல்லணும் மேம். சீரியஸா நாங்களா நீங்களே இல்லனா எப்படி நாங்களா அப்படியே பாதியிலே ஸ்டாப் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன் மேம். இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க பண்றதுக்கு நாங்க ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். சோ இது எல்லாமே ஒரு டீம் பிராக்டிஸ் தானே. குட்டி வேற உள்ள இல்ல ஒண்ணும் இல்ல, அவருக்கும் போர் அடிக்கும் இல்லையா? ஆமாங்க, ரொம்ப நேரமா கதவு சாத்தி. ஹாய், என்னடா தங்கம், நேம் என்ன, உங்க பேர் என்ன? சொல்லுங்க. பேர் என்னடா தங்கம், சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அஸ்விகா மேம். அஸ்விகா. ஓ நைஸ் நேம், நைஸ் நேம். சோ கியூட் கேர்ள் சைல்ட். என்ன ஏஜ்டா? 3 years மேம். 3 years. ஓகே ஓகே. ஆமாங்க. ஒரே ஒரு நிமிஷம், சாரி மேம். நோ ப்ராப்ளம். ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிட்டேன் மேம். இன்னும் எனக்கு பிரஸ்ட் ஃபீடிங் நான் பண்ணிட்டு தாங்க மேம் இருக்கேன். இந்த பாப்பாக்கு எல்லாரும் பாத்துக்கோங்க, மை பாப்பா. குட். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 times ஆவது ஃபீட் எடுத்துக்குவாங்க மேம். ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட், நைஸ் இனிஷியேஷன். சோ எல்லாரும் பாத்துக்கோங்க, பாத்துட்டு கான்ஃபிடென்ட்டா எவ்வளோ ஐ மீன் டேலண்டடான சைல்ட்னு பாத்துக்கோங்க. என்னடா? கரெக்ட், சோ கியூட். பேச்சுங்க. ஓகேடா ஓகேடா ஓகே. சோ எனி ஹெல்ப் யூ கேன் ஆஸ்க் மீ, கண்டிப்பா கேளுங்க, கண்டிப்பா நான் பண்றேன். ஓகே, எனிதிங் ஒபினியன்னாலும் கேளுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே ஷூர் மேம். கண்டிப்பா. ஓகே கேர்ள்ஸ், டேக் கேர், ப்ராப்பரா ஃபீட் பண்ணுங்க. எல்லாருமே ஒரு டீம் சப்போர்ட்டா இருந்துட்டு கண்டிப்பா அதை என்லைட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி, ஆல் தி பெஸ்ட், டேக் கேர் ஆஃப் யூ. கோவிட்ல சேஃபா இருந்துக்கோங்க, டேக் கேர். Thank you so much for the valuable session ma'am. Thank you டா. 1 hour வந்து ஃப்ரீயா பண்றதுலாம் சாதாரண விஷயமே இல்ல. இல்ல அதுல ஒண்ணும் பெரிய இதெல்லாம் இல்லப்பா. Thank you, நீங்க பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. நோ ப்ராப்ளம். Okay ma'am, thank you. Okay டா, டேக் கேர் girls, take care all of you, take care. Thank you so much ma'am. Bye. Guys, thank you so much for the participations. 6 days session close ஆயிடுச்சு இன்னையோட. November 15 to 21 National Newborn Week, November 17 World Prematurity Day காக every 1 hour each day each session பண்ணோம். 2 session pediatrician வச்சு, 2 session neurologist வச்சு, and last 2 sessions gynecologist வச்சு பண்ணோம். பாப்பா சாரி, so much of disturbance, I'm so sorry. Okay, நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். Thank you so much. உங்க ஃபீட்பேக் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் சோசியல் மீடியாலயும் போடுவேன். ஏன்னா அது மத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டு தாங்க. ஒரு நிமிஷம்
நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கோங்கிறது மத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறோம். அதுவும் இல்லாம டாக்டர்ஸோட வேல்யூபிள் டைம் எல்லாம் அவங்களுக்காக நமக்காக அவங்க வந்து ஓகே சொன்னதே பெரிய விஷயம் செஷன் கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கு தெரிய வைக்கலாம் நமக்கு அவங்க எவ்வளவு கிஃப்டட் அப்படிங்கறத நம்ம தெரிய வைக்கலாம். சோ சாரி, ரொம்ப வால் ரொம்ப பண்றா. ஃபீட்பேக் மட்டும் போட்டு விடுங்க. சீக்கிரம் அடுத்த செஷன் டாக்டர்ஸ் பிளான் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஷூர், ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 month கேப் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன் மீட்டிங்கை. எப்படியாலும் அது Zoom மீட்டிங் க்ளோஸ் ஆயிடும். தேங்க்யூ ஸோ மச். பை எவ்ரிஒன்.